வணக்கம். பிப்ரவரி 10, 2026க்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகள நாம ஆழமா அலசப் போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல்கள் வெறும் செய்திகள் இல்ல. பேங்கிங், எஸ்எஸ்சி, யுபிஎஸ்சி மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டூல். பொருளாதாரம், டெக்னாலஜின்னு பல பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. வாருங்கள், நேரடியாக விஷயத்துக்குள் போகலாம். சரி, முதல்ல பொருளாதாரம். ஆர்பிஐயோட 6th பை-மந்த்லி மானிட்டரி பாலிசி வந்திருக்கு. இதுல ஹெட்லைன் நியூஸ் என்னன்னா, ரிப்போ ரேட்ட 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. இப்போ அது 5.25% இருக்கு. ஆமா, இந்த ரிப்போ ரேட் குறைப்பு தான் இங்க முக்கியமான விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா, ஆர்பிஐ வங்கிகளுக்கு கொடுக்கிற கடனுக்கான வட்டி தான் இது. இத குறைச்சா வங்கிகள் நமக்கு கொடுக்கிற ஹோம் லோன், பர்சனல் லோன் வட்டியும் குறைப்பாங்க. இதனால மார்க்கெட்ல பணப்புழக்கம் அதிகமாகி தொழில் வளர்ச்சிக்கு உதவும். இது ஒரு growth oriented ஸ்டெப். ஓகே. தேர்வுகளை பொறுத்தவரை எஸ்டிஎஃப் ரேட் 5.00%, அப்புறம் எம்எஸ்எஃப் மற்றும் பேங்க் ரேட் 5.50% இருக்கு. ஆனா முக்கியமா கேள்வி வருது ரீப்போ ரேட்ல இருந்து தான், இல்லையா? கரெக்ட். இதுல ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் கணிப்புகளும் கொடுத்திருக்காங்க. ரியல் ஜிடிபி FY26க்கு 7.4% அப்படின்னும், சிபிஐ இன்ஃப்ளேஷன் 2.1% அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் நேரடி கேள்வியா வர வாய்ப்பு இருக்கு. சரி. ஆர்பிஐயோட ஸ்டான்ஸ், அதாவது அவங்களோட நிலைப்பாடு நியூட்ரலா இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தானே? கண்டிப்பா. அப்புறம் இந்த முடிவுகளை எடுக்கிற மானிட்டரி பாலிசி கமிட்டியோட தலைவர் ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. மத்த உறுப்பினருக்கு பேரையும் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த மீட்டிங் April 6 to 8, 2026ல நடக்குது. ஓகே. பொருளாதாரத்துல அடுத்த பெரிய மாற்றம் டிஐஜிசிஜில இருந்து வந்திருக்கு. ரிஸ்க் பேஸ்ட் பிரீமியம் ஃப்ரேம்வொர்க். April 1, 2026ல இருந்து இது அமலுக்கு வருது. இது என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும்? இது ஒரு ஜபர்தஸ்த் சீர்திருத்தம். டிஐசிஜிசினா நம்ம பேங்க் டெபாசிட்க்கு இன்சூரன்ஸ் கொடுக்கிற அமைப்பு. இதுவரைக்கும் நல்லா செயல்படுற பேங்க், மோசமா செயல்படுற பேங்க்னு எல்லாத்துக்கும் ஒரே பிரீமியம் தான். ₹100 டெபாசிட்க்கு 12 பைசா. ஆனா இனிமே அப்படி இல்ல. ஒரு நிமிஷம், இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? ஒரு அனாலஜி மாதிரி. நிச்சயமா. இது நம்ம கார் இன்சூரன்ஸ் மாதிரி தான். ஒரு நல்ல டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணாதவருக்கு பிரீமியம் கம்மியா இருக்கும். அதே சமயம் அடிக்கடி ஆக்சிடென்ட் பண்றவருக்கு பிரீமியம் அதிகமா இருக்கும். அதே லாஜிக் தான் இங்கேயும். ஓ, அப்போ ரிஸ்க் கம்மியா இருந்தா பிரீமியம் கம்மியா இருக்கும். அதேதான். கேட்டகரி ஏ, அதாவது லோவெஸ்ட் ரிஸ்க் வங்கிகளுக்கு ₹100க்கு 8 பைசா பிரீமியம். ஆனா கேட்டகரி டி, ஹையஸ்ட் ரிஸ்க் வங்கிகளுக்கு 12 பைசா வரைக்கும் போகும். இது நல்ல வங்கிகளுக்கு ஒரு இன்சென்டிவ். பிரில்லியன்ட். இந்த புதிய சிஸ்டம்க்கு சம்யாக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது கூட ஒரு கேள்வியா வரலாம். இந்த பெயர் இது டிஐசிஜிசி ஆக்ட் 1961ல செக்ஷன் 15(1) கீழ் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் டியர் 1ல ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், டியர் 2ல ஆர்ஆர்பிஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வருதுங்கிற இந்த எல்லா விவரங்களும் பேங்கிங் மெயின்ஸ் தேர்வுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து கோஆபரேட்டிவ் மற்றும் நான் பேங்கிங் செக்டர்ஸ். அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு மிஷன் சாக்ஷாம்னு ஒரு திட்டம். அப்புறம் 22 வருஷத்துக்கு அப்புறம் புது யூசிபி லைசன்ஸ் கொடுக்கறாங்க. இது பெரிய விஷயமாச்சே. ஆமா, 2004ல இருந்து இது நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ திறக்கிறது இந்த துறையில ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். அதே மாதிரி என்பிஎஃப்சிஸ் பொறுத்தவரை 1000 கோடி ரூபாய்க்கும் குறைவா சொத்து மதிப்புள்ள நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிகளுக்கு கட்டாய பதிவிலிருந்து விலக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த விலக்கு கொடுக்கறதுனால ஏதாவது ரிஸ்க் இல்லையா? நல்ல கேள்வி. ஆர்பிஐ அதை யோசிச்சிருக்காங்க. இந்த என்பிஎஃப்சிக்களை டைப் 1 என்பிஎஃப்சிஸ், அதாவது லோ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் கொண்டவையா வகைப்படுத்துறாங்க. இதனால தான் இந்த விலக்கு. இதன் நோக்கம் சின்ன நிறுவனங்களோட கம்ப்ளையன்ஸ் பர்டனை குறைச்சு அவங்க பிசினஸ்ல கவனம் செலுத்த வைக்கிறது தான். புரிஞ்சது. இப்போ கார்ப்பரேட் அண்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். பிஎஃப்சி, ஆர்இசி லிமிடெட மர்ஜ் பண்ண போறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ரெண்டுமே பவர் செக்டார்ல பெரிய நிறுவனங்களாச்சே. இங்கதான் பிகர் பிக்சர் பார்க்கணும். இந்தியாவுக்கு எனர்ஜி டிரான்சிஷனுக்கு மிகப்பெரிய அளவுல நிதி தேவை. இந்த ரெண்டு நிறுவனத்தையும் இணைச்சா ஒரு மாபெரும் நிதி நிறுவனம் உருவாகும். அவங்களால பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சுலபமா நிதி கொடுக்க முடியும். இந்த இணைப்பு பட்ஜெட் 2026ல முன்மொழியப்பட்டதுங்கிறது ஒரு முக்கிய பாயிண்ட். இது தவிர கோட்டாக் மஹிந்திரா பேங்க் சிக்னேச்சர் மூலமா டிஜிட்டல் எஃபிஐ லைசன்ஸ் கொடுத்த முதல் வங்கியா ஆகியிருக்கு. இதோட முக்கியத்துவம் என்ன? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் முதலீடு செய்யற ப்ராசஸை இது ரொம்பவே எளிமையாக்கும். முன்னாடி இதுக்கெல்லாம் நிறைய பேப்பர் ஒர்க் இருந்துச்சு. இப்போ முழுசா டிஜிட்டல் ஆனதுனால வெளிநாட்டு முதலீடுகள் வர்றது இன்னும் வேகமாகலாம்.
இது ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நடவடிக்கை. சரி. கூடவே விநாயகா கேப்செக் பிவிடி லிமிடெட்க்கு ஆர்பிஐ ஆக்ட் 1934ல செக்ஷன் 58G 58B மீறினதுக்காக 1,00,000 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. இந்த செக்ஷன் நம்பர் முக்கியம். ஆமா, அது முக்கியம். ரொம்ப தெளிவா இருக்கு. பேங்கிங் மற்றும் பொருளாதாரத்திலிருந்து இப்போ டெக்னாலஜிக்கு தாவுவோம். பெங்களூருல ZWork எலக்ட்ரானிக்ஸ் ஃபெசிலிட்டி திறந்திருக்காங்க. இது குவால்காமோட 2nm சிப் டிசைனை உருவாக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆந்திராவில் அமராவதியில இந்தியாவின் முதல் 133 குவாண்டம் கம்ப்யூட்டர் மையம் வருது. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷன் இப்போ நிஜமாகிட்டு இருக்கு. முதல்ல ZWorks ஃபெசிலிட்டி. இதுக்கு 100 கோடி ரூபாய் முதலீடு. இது 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ISMஓட ஒரு பகுதி. நாம இப்போ சிப்க்கு வெளிநாடுகளை சார்ந்திருக்கோம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் மூலமா நம்ம தற்சார்பு அடைய முடியும். சரி. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் கியூபிட் அப்படின்னா என்ன? நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்ல இருக்கிற பிட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அருமையான கேள்வி. நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்ல ஒரு பிட்டால 0 அல்லது 1ஆக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா ஒரு கியூபிட்டால ஒரே நேரத்துல 0, 1, 2ஆகவும் இருக்க முடியும். ஓ, ஒரே நேரத்திலா? ஆமா, அதுக்கு பேரு சூப்பர் பொசிஷன். இதனால குவாண்டம் கம்ப்யூட்டரால மிகச் சிக்கலான கணக்குகளை கூட நொடியில தீர்க்க முடியும். மருந்து கண்டுபிடிக்கிறது, வானநிலை கணிப்பு மாதிரி துறைகள்ல இது ஒரு புரட்சியே ஏற்படுத்தும். வாவ்! இந்த அமராவதியில வர அமராவதி குவாண்டம் வேலி AQV திட்டத்துல IBM, TCS, L&T மாதிரி பெரிய நிறுவனங்கள் பாகஸ்வாமியா இருக்காங்கன்னு படிச்சேன். கரெக்ட். அவங்க எல்லாம் இதுல முக்கியமான பார்ட்னர்ஸ். டெக்னாலஜில இருந்து விவசாயத்துக்கு வருவோம். மத்திய பிரதேசத்துல பல்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் மிஷன் தொடங்கியிருக்காங்க. நாம பருப்பு இறக்குமதியை நிறுத்த போறோமா? அதான் இலக்கு. இப்போ நாம கணிசமான அளவு பருப்பு வகைகளை இறக்குமதி செய்றோம். இந்த மிஷன் மூலமா விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை, பல்ஸ் மில் அமைக்க 25 லட்சம் வரை மானியம்னு பல சலுகைகள் கொடுக்கறாங்க. நோக்கம் இந்தியாவை பருப்பு உற்பத்தியில தன்னிறைவு அடைய வச்சு உலக அளவுல ஒரு ஏற்றுமதியாளரா மாத்துறது தான். இது ஒரு நல்ல முயற்சி. அதே போல ஆஃப்ஷோர் ஏரியாஸ் மினரல் ரூல்ஸ் 2026ன்னு புது விதிகள் வந்திருக்கு. கடல் பகுதியில சட்டவிரோதமா சுரங்கம் தோன்றது தடுக்க. இதுல தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கே. ஆமா, 5 வருஷம் வரை சிறை, 1 கோடி வரைக்கும் அபராதம். அது மட்டும் இல்லாம தினமும் 5 லட்சம் ரூபாய் அபராதம்னு தண்டனைகள் ரொம்பவே கடுமையாக்கப்பட்டிருக்கு. ஏன் இவ்ளோ கடுமையா? இதுக்கு காரணம் ஆஃப்ஷோர் மைனிங்ல சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதை தடுக்க இந்த மாதிரி கடுமையான விதிகள் தேவை. UPSC மாதிரி தேர்வுகள்ல இந்த தண்டனை அளவுகளை நேரடியா கேட்க வாய்ப்பிருக்கு. அடுத்து சில உள்கட்டமைப்பு மற்றும் சமூக நலச் செய்திகள். மேற்கு வங்கத்துல ரோடு, ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டிருக்கு. ஆனா என்னோட கண்ணை ஈர்த்தது நம்ம தூத்துக்குடி VOC துறைமுகச் செய்தி. ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் நிறுவிய முதல் இந்திய துறைமுகம். ஆமா, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கே பெருமையான விஷயம். துறைமுகங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் 5 கிலோமீட்டர் ரேஞ்ச், 360 டிகிரி கவரேஜ் கொண்டது. எந்த ஒரு சந்தேகத்துக்குரிய ட்ரோனையும் கண்டுபிடிச்சு அதோட சிக்னலை ஜாம் பண்ணிடும். பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல இது ஒரு மாடல் பாயிண்டா இருக்கும். அருமை. கல்வித்துறையில DOSJE மற்றும் பிசிக்ஸ் வல்லா ஃபவுண்டேஷன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது நம்ம நேர்களுக்கு நேரடியா பயனுள்ள செய்தியாச்சே. நிச்சயமா. இந்த ஒப்பந்தப்படி SC, OBC, PM கேர்ஸ் பிரிவுகளை சேர்ந்த 5,000 மாணவர்களுக்கு CSE, SSC, பேங்கிங் தேர்வுகளுக்கு இலவசமா ஆன்லைன் கோச்சிங் கொடுக்கறாங்க. நீங்க தேர்வுக்கு தயாராகிறதால இதுல பயனாளிகள் யாரு, என்னென்ன தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ சர்வதேச நிகழ்வுகளுக்கு போகலாம். பிரதமர் மோடி மலேசியா போயிருக்காரு. UPI பேநெட் இணைப்பு ஒரு முக்கியமான ஒப்பந்தம். ஆனா என்னோட கவனம் இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்தான இன்டரிம் ட்ரேட் அக்ரிமெண்ட் மேல இருக்கு. அதுதான் இப்போ ஹாட் டாபிக். இது ஒரு முழுமையான வர்த்தக ஒப்பந்தம் இல்ல, ஒரு இடைக்கால ஒப்பந்தம் தான். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிற வார்த்தை. ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னா என்ன? கொஞ்சம் விளக்க முடியுமா? சிம்பிளா சொல்றேன். அமெரிக்கா நம்ம ஜவுளி, தோல் பொருட்கள் மேல 18% வரி போட்டிருக்காங்க. பதிலுக்கு நாமளும் அவங்க பொருட்கள் மேல வரி போடுவோம். இதுதான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். ஆனா இந்த ஒப்பந்தத்துல நாம வரி போடாம அடுத்த 5 வருஷத்துல $500 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களை வாங்குறோம்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 18% மற்றும் 500 பில்லியன் எண்கள் ரொம்ப முக்கியம். ஓகே. உலகளாவிய தரவரிசைகள்ல R&D செலவுல நாம 7வது இடத்துல இருக்கோம். சீனா, அமெரிக்கா முதல் 2 இடத்துல இருக்கு. ஆமா,
மொத்த செலவுல அவங்க முன்னாடி இருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான துணை தகவல் இருக்கு. தன்னோட ஜிடிபில அதிக சதவீதம், அதாவது 5.3% R&Dக்காக செலவு பண்ற நாடு சவுத் கொரியா. இத ஹையஸ்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தனித்துவமான கேள்வி. நல்ல பாயிண்ட். இன்னொரு நல்ல செய்தி, பசுமை கட்டிடங்களுக்கான USGBC லீட் லிஸ்ட்ல இந்தியா 3வது இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஆமா, 611 திட்டங்களோட நம்ம 2வது இடத்துல இருக்கோம். சீனா 1939 திட்டங்களோட முதல் இடத்துல இருக்கு. நாம இன்னும் நீண்ட தூரம் போகணும். ஆனாலும் இந்த முன்னேற்றம் சுற்றுச்சூழல் சார்ந்த கேள்விகளுக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட். இப்போ அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் பகுதியில சில சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகள். ஐலைஃப் கனெக்ட்னு ஒரு AI ஹோம் ஹெல்த் கேர் எக்கோசிஸ்டம் வந்திருக்கு. அப்புறம் மேற்கு வண்டத்துல 2 புது மரீன் வேர்ம்ஸ், கேரளால லைரியோதிமஸ் கேரலன்சஸ்னு ஒரு புது டிராகன் ஃப்ளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிராகன் ஃப்ளை கண்டுபிடிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம சேட்டலைட்ஸ், AI எல்லாம் வச்சிருக்கிற இந்த காலத்திலயும் நம்ம ஊர்லயே இன்னும் கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள் இருக்குங்கிறது இயற்கையோட அதிசயம்தான். இது பயோடைவர்சிட்டியோட முக்கியத்துவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. ரொம்ப சரி. இது தவிர NSO இ-சாங்கிக்கின்னு ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. IIT மெட்ராஸ், யூனிகார்ன் இந்தியா வெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து ஃப்ரண்டியர் ஃபண்ட் ஐன்னு ஒரு நிதியை உருவாக்கியிருக்கு. எசாங்கிக்கி போர்ட்டல் ரொம்ப முக்கியம். அரசாங்கத்தோட CPI, PLFS மாதிரி டேட்டாவை ரிசர்ச் பண்றவங்க, மாணவர்கள் AI ஆய்வுகளுக்கு எளிதா பயன்படுத்திக்கலாம். இது டேட்டா டெமோக்ரட்டைசேஷன்ல ஒரு நல்ல ஸ்டெப். IIT மெட்ராஸோட 600 கோடி ஃபண்ட் ரோபோட்டிக்ஸ், ஸ்பேஸ் மாதிரி டீப் டெக் துறைகள்ல ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்கும். இதுவும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு முக்கிய செய்தி. அடுத்து நியமனங்கள். இதுல 2 விஷயம் ரொம்ப முக்கியமா படுது. ஜப்பானோட முதல் பெண் பிரதமரா சனாய தக்காய்ச்சி, அப்புறம் IOCயோட முதல் ஈரானிய பெண் உறுப்பினரா சராயா அகாயி ஹாஜியாகா. கரெக்ட். எங்கெல்லாம் முதல் அப்படிங்கிற வார்த்தை வருதோ அது தேர்வு நோக்குல ரொம்ப முக்கியம். சனாய தக்காய்ச்சி ஜப்பானோட முதல் பெண் பிரதமர், சொராயா அகாயி ஹாஜியாகா IOCயோட முதல் ஈரானிய பெண் உறுப்பினர். இந்த ரெண்டுமே நேரடி கேள்விகளா வர அதிக வாய்ப்பு இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை IIHCLோட MD-யாக ரோஹித் ரிஷி நியமிக்கப்பட்டிருக்கார். அவரோட பதவிக்காலம் 3 வருஷம். கடைசியா விளையாட்டு, புத்தகம் மற்றும் முக்கிய தினங்கள். SAF U19 விமென்ஸ் ஃபுட்பால் 2026ல இந்தியா சாம்பியன். இது நமக்கு 3வது பட்டம். ஆமா, ஃபைனல்ல பங்களாதேஷ 4-0 என்ற கோல் கணக்குல ஜெயிச்சோம். ஆனா போட்டியோட MVP விருது பங்களாதேஷ் வீராங்கனை அல்பி ஆக்டருக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விவரங்களும் சில சமயம் கேட்கப்படலாம். புத்தகம் ஒடிஷா ஆளுநர் எழுதிய புக்ஸி ஜாகபந்து தி கிரேட் கமாண்டர். அப்புறம் இன்னைக்கு February 10 இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி அரேபியன் லெப்பர்ட். இது 3வது தடவையா அனுசரிக்கப்படுது. ஆமா, இந்த தினத்துக்கான UN ரெசல்யூஷன் எண் ARES 7295. ரொம்ப ஆழமா கேள்வி கேட்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி ரெசல்யூஷன் எண்களை கூட கேட்கலாம். அதனால இதையும் ஒரு ஓரமா குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. அருமை. இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு உங்க நினைவாற்றலை சோதிக்க ஒரு சின்ன ரேபிட் ரிவிஷன். நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில்களை யோசிச்சு பாருங்க. கேள்வி 1. What is the exact premium rate for Category A banks under the new DICGC risk-based framework? பதில் 8 பைசா. இதுதான் லோவஸ்ட் ரிஸ்க் கேட்டகரிக்கான பிரீமியம். கேள்வி 2. Under the new offshore mineral rules, what is the maximum fine for illegal mining? பதில் 1 கோடி ரூபாய். குறைந்தபட்சம் 50 லட்சம், அதிகபட்சம் 1 கோடி ரூபாய். கேள்வி 3. Which specific section of the RBI Act was cited for the penalty on Vinayaka Capsec? பதில் செக்ஷன் 58G 58B of the RBI Act 1934. கேள்வி 4. What is the repo rate and the projected CPI inflation for FY26? பதில் ரீபோ ரேட் 5.25% மற்றும் ப்ரொஜெக்டட் CPI இன்ஃப்ளேஷன் 2.1%. கேள்வி 5. Name the scientific name of the new dragonfly species discovered in Kerala. பதில் லிரியோதேமிஸ் கெரலென்சிஸ். கடைசி கேள்வி. கேள்வி 6. The India-USA interim trade agreement imposes what percentage of reciprocal tariff on Indian textiles? பதில் 18%. மூலமா இன்னும் ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மூலமா டெக்னாலஜி ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராயிட்டு இருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு தான் எதிர்காலத்தை வடிவமைக்க போகுது. ஆமா, வெறும் தகவல்களை தாண்டி
இந்த மாற்றங்களோட தாக்கத்தை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அதுதான் உங்கள மத்தவங்கல இருந்து தனிச்சு காட்டும். இத பத்தி நீங்க யோசிக்க ஒரு கேள்வி. ஒரே நாள்ல ஒரு பேங்கிங் சீர்திருத்தமும் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் பற்றிய அறிவிப்பும் வருது. ஒரு வருங்கால அதிகாரியா இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை நீங்க எப்படி பாப்பீங்க? இது வெறும் தற்செயலா இல்ல ஒரு பெரிய மாற்றத்தோட அறிகுறியா? இத பத்தி யோசிங்க. இது போன்ற தினசரி அப்டேட்கள் மற்றும் தேர்வு தயாரிப்புகளுக்கு எங்களுடைய டெலிகிராம் சேனலில் இணையுங்கள். அதற்கான லிங்க் கீழே விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் சந்திப்போம்.